நானே இந்த வசனத்தை பார்த்து பல நாள் குழம்பியிருக்கேன். ஆக்ட் நவ் அப்படின்ற தலைப்பு இன்னைக்கு. அதில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 இந்த 3 வசனத்தை படிச்சிங்கன்னா பெரிய குழப்பமாக இருக்கும். என்ன குழப்பம்னு புரியுதா உங்களுக்கு? ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அடுத்து வர்றதுதான் பிரச்சனை. ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்ம எல்லாரும் மாம்சத்திலே கொலையுண்டு மாம்சத்திலே உயிர்த்திருந்தார் நம்புகிறோம் இல்லையா? 3 நாளைக்கு பின்பு, இந்த 3 நாளைக்கு இடைப்பட்ட காலத்திலே அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஒரு தரம் மரணம் அடைவதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அவன் செத்துப்பிட்டான். நோவா காலத்தில் செத்துப்போன ஆவிகளுக்கு ஒரு போய் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு இதில் எழுதியிருக்கு. ஒரு முறை பிரசங்கம் செத்துப்பிட்டான்னா அவ்வளோதான், நியாய தீர்ப்பு தான். அடுத்து மறுபடியும் அவங்க போய் பிரசங்கம் பண்ணி மணந்தம் போக போகிறாங்க இல்லையா? அடுத்த 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 8 பேர் தவிர மற்றெல்லாம் அழிஞ்சு போனான் இல்லையா? அவனுக்கு அந்த ஆவிகள் பூரா அங்கே இருந்தது. அங்கே கிறிஸ்துவானவர் போய் அந்த ஆவிகளுக்கு ஆவியினாலே பிரசங்கித்தார்னு எழுதியிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். Jesus Christ is the only Savior and the lost world needs to hear His gospel. இந்த உலகத்தின் கட்டுகளிலிருந்து பாடுகளிலிருந்து உலகத்திய சீரழிவுகளிலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நம்மை காப்பாற்றுகிறவர், இரட்சகர். And the lost world needs to hear His gospel. இந்த தொலைந்து போன உலகம், இழந்து போன உலகம் அவருடைய நற்செய்தியை கேட்க வேண்டியுள்ளது. Some people try to use this complex passage of scripture to prove a second chance for salvation after death. மரணம் அடைந்த பிறகு மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்வதற்காக இந்த சிக்கலான பகுதியின், வேதாகமத்தின் இந்த சிக்கலான பகுதியை பயன்படுத்தி கொள்ள சில பேர் நினைக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். But even if these spirits were those of unsaved people, this passage says nothing about their salvation. இந்த பகுதி ஏற்கனவே செத்துப்போன ஆவிகளை பற்றி, ரட்சிக்கப்படாத ஆவிகளை குறித்து சொன்னாலும் கூட அவருடைய மீட்பை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. And why would Jesus after salvation if he did only to sinners from Noah's day? ஏன் அவர் உயிரோடு எழுந்த பின்பு நோவாவின் காலத்தில் இருந்த ஆவிகளுக்கு மட்டும் போய் ஏன் சொன்னார்? நோவாவின் காலத்துக்கு அப்புறமா எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து வருவதற்கே மறுபடியும் ஒரு 2000 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 2000 ஆண்டுகளில் மற்ற இறந்து போனவர்களெல்லாம் விட்டு நோவாவின் காலத்தில் இறந்து போன ஆவிகளுக்கு மட்டும் ஏன் சொன்னார்? And why did Peter use a different verb meaning proclaim as a herald instead of the usual word preach the gospel? அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்ற வார்த்தைக்கு பதிலாக எதற்காக இங்கே proclaim as a herald அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்? மாபெரும் உன்னத விடுதலை அளிப்பவரை குறித்து பிரகடனப்படுத்தும் தகவலை ஏன் அங்கே போய் சொன்னார்னு இப்போ ஏன் இப்படி சொல்லி இந்த வார்த்தையை மாற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்குறார். Hebrews 9:27 makes it clear that death ends the opportunity for salvation. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கு இல்லையா? திரும்ப திரும்ப நீங்கள் நியாய தீர்ப்பு அடைவதோ அல்லது உங்களுக்கு அதனால உங்களுக்கு ஒரு விடுதலைக்கான இன்னொரு வாய்ப்பு, ஐயோ நான் அப்போ தெரியாதனமாக செஞ்சுட்டேன், என்ன போட்டிருக்கு? 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது படியே. அப்போ மறுபடியும் ஏன் ஆவிகளுக்கு போய் இயேசு பிரசங்கித்தார் அப்படின்னு போட்டிருக்கு? இந்த இடத்துல மற்ற கிரேக்க எப்படி போட்டிருக்குன்னா ப்ரீச் த காஸ்பல்லாம் போடல, பிரசங்கித்தார்லாம் போடலை, பிரகடனம் செய்தார், ப்ரொக்ளைம் அஸ் எ ஹெரால்ட் அப்படின்னு போட்டிருக்கு. மாபெரும் மீட்பராக, வெற்றியாளராக
பிரகடனப்படுத்தினார். வெற்றி வந்து விட்டது என்பதை பிரகடனப்படுத்தினார் என்று போட்டிருக்கிறது. ஏன்னா அந்த 3 நாட்களும் அவர் எங்கே இருந்தார்? மரித்த உடனே வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடைந்தவுடன் அவர் ஆவிகள் இடத்திலே போய் இருக்கிறார். சனிக்கிழமை ஃபுல்லாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே அவர் எழுந்து 5:30 மணிக்கெலாம் உயிரோடு வந்துட்டார். அப்புறம் மறுபடியும் மாம்சத்திலே உயிரோடு வருகிறார். நம்முடைய சரீரத்திலே உயிரோடு வந்து சரீரத்திலேயே பரலோக ராஜ்யத்துக்கு செல்கிறார். அந்த 3 நாட்கள் பூமியை அவரை கொள்ளாதிருந்தது. கொள்ள முடியல, அவரை வச்சுக்கிட முடியல அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் எங்கே இருந்தார் என்பதை குறித்து பலவிதமான இலக்கியங்கள் உண்டு. அப்படியே நிறைய கதைகள்லாம் உண்டு. அதான் ஐயா கூட சொல்லுவாங்க, நிறைய இந்த ஆவி, மாயாஜாலம், இந்த மாதிரிலாம் நிறைய கட்டுக்கதைகள் உண்டு பைபிள்லேயே. இது இந்த பைபிள்ங்கிறது ஒரு தொகுப்பு தான், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பைபிள்லாம் ஆரம்பத்தில் இல்லை. இதை வில்லியம் டிண்டேல், கவர்டேல் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொகுக்குறாங்க. இதில் ஒமிட்டட் சாப்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு இருக்குது. சீராக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஆர்சி பைபிள்லாம் சிலது வச்சுருப்பாங்க. ஒரு சிலது மற்ற வேதாகங்கள் இருக்குது. இது மாதிரி நிறையா. மரியாளின் வேதாகமும் ஒன்று இருக்குது. சுவிசேஷம் அப்படின்னு இருக்குது. த காஸ்பிள் ஆஃப் மேரி அப்படின்னு ஒன்று இருக்குது. த காஸ்பிள் ஆஃப் ஜேக்கப் அப்படின்னு ஒன்று இருக்குது. த காஸ்பிள் ஆஃப் பீட்டர், த காஸ்பிள் ஆஃப் தாமஸ் அப்படின்லாம் இருக்குது. நம்ம எத்தனை காஸ்பல் வச்சுருக்கோம்? 4 காஸ்பல்ஸ். மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான், 4 மட்டும்தான் வச்சுருக்கோம். ஆனால் எல்லா சீடர்களுக்குமே காஸ்பல் இருக்குது. அவங்க வெவ்வேறு விதமாக இறைவன் எழுதியிருக்கிறார். அந்த காஸ்பல்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆவி வந்தது, பூதம் வந்தது. மரியாள் எல்லாருக்கும் போதகம் பண்ண மாதிரி, மரியாள் தான் இறைவனுடைய தூதுவர் அப்படிங்கிற மாதிரியும், மரியாள் எல்லாருக்கும் நற்செய்தி சொல்கிற மாதிரியும் ஒரு மரியாளின் சுவிசேஷம் ஒன்று இருக்குது. நிறையா இருக்குது கட்டுக்கதை. அதில் இந்த ஆவிகள் வரும் நிறையா படிக்கிறதுனா, நீங்கள் பைபிள் படிக்கிறது நிறைய படிக்கலாம். எல்லாரும் அநேக புத்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவில்லை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவேன்னு போட்டிருக்கு பிரசங்கியில். அது நிறைய படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் தகவல் இதுதான் சாராம்சம். உங்களுக்கு டைம் கிடைச்சா நம்ம படிக்கலாம். அதை குறித்த விஷயங்களை அப்படி நம்ம படித்து பார்க்கலாம். இன்டர்நெட்டில் இப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குது. நிறைய புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் படிக்கலாம். அப்போ இந்த 3 நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி எங்கே இருந்தது என்பதை குறித்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. This is why the church needs to get concerned about evangelism and missions, because people are dying who have never even heard the good news of salvation. இந்த நற்செய்தியை கூட கேள்விப்படாமல் நிறைய பேர் செத்துக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் நீக்குவதற்கு ஒருவர் வந்திருக்கிறார் என்ற நல்ல செய்தி கூட நிறைய பேர் கிடைக்கிறது. பாவ சுமையிலே மரித்து போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். இன்றைக்கு தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள் இல்லையா? தற்கொலை பண்ணுறாங்கல்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தற்கொலை பண்ணால் ஒவ்வொரு நொடிக்கு 2 பேர் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லு. அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள்? அவங்களுக்கு நிம்மதி இல்லை. இனிமேல் தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் மாட்டிக்கிட்டேன், என்னுடைய வாழ்க்கை அழிந்தது, என்னை காப்பாற்றுவார் யாருமே இல்லை என்ற டெட் எண்டுக்கு வந்த உடனே தங்களை மாய்த்து கொள்ள முடிவு செய்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் உங்களுக்கு உதவி செய்தவருக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற நல்ல செய்தி மட்டும் தெரிந்திருந்தால் அவர்கள் அப்படி செய்திருக்கவே மாட்டார்கள். எப்படி துணிகரமாக போகிறாங்க? கிறிஸ்தவர்களை தவிர மற்ற எல்லாரும் அறியாமையிலே செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் தெரிஞ்சும் துணிகரமாக செய்கிறோம். நல்ல மீட்பர் உண்டு, நான் பொல்லாத வழியிலே போகக்கூடாது என்று கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சும் செய்கிறான். ஒரு கிறிஸ்தவன் கொலை செய்கிறான், ஒரு கிறிஸ்தவன் அயோக்கியனாக இருக்கிறான், ஒரு கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்குறான்னு வச்சுக்க. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் ஒரு அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி இருந்துச்சு. ஒரு கையெழுத்து போடுறதுக்கு 5000 ரூபா அப்படி வாங்குச்சு. கிறிஸ்தவன் அப்படியே போய் கம்யூனியனில் நின்று பக்தி சிரத்தையோடு அப்படியே நிற்கும். அவ்வளோ அநியாயம் அக்கிரமம் பண்ணிச்சு. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம பணத்தை வைத்து நாம் சம்பாதித்து கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டு விடலாம் என்று. ஆனால் ஆண்டவர் அமைதியாக கிருபையின் காலத்தில்
அதான் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கார். அப்பொழுது அவர் என்ன போட்டிருக்காரு, இந்த 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 20ஆம் வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை, தேவன் கிருபையின் காலத்தில் பொறுமையாக இருந்தபோது அப்படின்னு போட்டிருக்கும் பாருங்க. அந்த கிருபையின் காலத்திலே அவர் அமைதியாக இருந்தார், நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது. இப்போ மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இஸ்ரேல் நாட்டிலும் பாலஸ்தீன நாட்டிலையும் சிரியாவிலையும் ரஷ்யாலையும் உக்ரைன்லேயும் போர்கள் வரும்போது இறைவன் நடுவில் டக்குன்னு வந்து சூலாயுதத்தை கையில் பிடிச்சி நின்று எவன் வேணால் தப்பு பண்ணுறாரோ அவன் வாய்க்குள்ள விட்டு ஆட்டணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு பூரா தான். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே இறைவன் வந்து ஆட்டி விட்டுணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ தவறு செய்யும் போது எல்லாம் படான்னு ஒரு மண்டையை படைச்சுன்னா ஒரு பொம்பளை பிள்ளையை இழுத்துட்டு போய் 58 வயசுக்காரன் ஒருத்தான் 17 வயசு பொம்பளை பிள்ளையை கெடுத்துட்டான். அவனுக்கு போக்சோ சட்டத்தில் 20 வருஷம் ஜெயில், 1 வருஷம் விசாரணைக்கு பிறகு. அந்த மாதிரி அவன் செய்யும் போதே அவன் கண்ணை ரெண்டையும் கடவுள் வந்து நறுக்குன்னு குத்திருச்சுன்னு வச்சுக்க, வேறு எவனும் செம்மாட்டான் இல்லையா? இதே மாதிரி தவறு செய்தவர்களை பிற வெட்டி வெட்டி கொண்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான், எல்லாம் செத்து போயிடும். தப்பு செஞ்சோம்னா தண்டனை. அதுதான் தமிழில் பழமொழி இருக்குல்ல, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அணிவிக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இதே மாதிரி எல்லாம் போட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு இது, இறைவன் வந்து நிஷ்காரம் செய்து விட வேண்டும் அப்படின்னு. ஆனால் உண்மையான அப்படி கிடையாது. அதான் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருக்கான். என்ன எழுதி, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு இருக்குது. பொறுமையாக தான் நடக்கும். நீங்கள் செய்கிற நீங்கள் தவறான செயல் செய்யலாம், உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ ஆண்டவரை தேடுனா தேடலாம், நீங்கள் தேடலாம் ஆண்டவராது வெங்காயம் அது போயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கனாலும் இருக்கலாம். வலிக்கலையே 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 அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆண்டவர் ஒன்றும் செய்யலையே, ஆண்டவராவது பேண்டவராவது போயா, சும்மா கடவுள்னு சொல்லிட்டு ஏமாத்தாத அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தலாம். உடனே தண்டனை வராது, நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா உங்களை எல்லாம் ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார்னா இறைவனாக படைத்திருக்கிறார். அதான் இந்த அன்பே சிவம் அப்படிங்கிற படத்தில் அது கமலஹாசன் சொல்லுவான், யார் யார் சிவம், நீ நான் சிவம் அப்படின்னு பாட்டு இருக்கும். எல்லாருமே கடவுள்களை தான், நீங்கள் எல்லாரும் தேவர்கள் என்று நான் சொன்னேன்னு பைபிளில் எழுதியிருக்கு. நீங்கள் எல்லாருமே தேவர்கள். தேவர்கள்லாம் அடித்து சண்டை போட முடியாது. உங்களுக்கு அட்டானமி, செல்ஃப் அட்டானமி உண்டு, சுய தீர்மானம் செய்கிற உரிமை உண்டு. நீங்கள் எப்படி வேணால் வாழலாம், தீமை செய்யணும் தீமை செய்யலாம், நன்மை செய்யணும் நன்மை செய்யலாம். அதற்குரிய உரிமை இருக்கும்போது இறைவன் அமைதியாக நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது மக்கள் எப்படி இருந்தாங்க நோவா காலத்தில்? எல்லா விதமான அக்கிரமங்களை இன்றைக்கெல்லாம் இருக்கிறத விட 100 மடங்கு அதிகமான அக்கிரமங்களை செய்தார். அப்படி செய்கிறதுக்கான உரிமை நமக்கு உண்டு. நீங்கள் தைரியமாக செய்யலாம், தப்பெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம், தண்டனை உடனே வராது, முடிவிலே வரும். அதுக்கு தான் பிரசங்கில் என்ன சொல்கிறார், என் மகனே வாலிபனே உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் இருதயத்தின் நினைவிலும் நட, தப்பு கிடையாது. ஆனாலும் இறுதியிலே தேவன் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மாத்திரம் அறிந்து கொள் போன்று. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தருக்கு பயந்து அவர் மீது அன்பாக இருந்து, தாவீது ராஜாவை பற்றி நான் நேற்று பூரா என்னுடைய சிந்தனை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்னுடைய சிந்தனை பூரா தான். தாவீது யார்? பைபிளில் எத்தனை அதிகாரத்தை எழுதியிருக்காரு? கிட்டத்தட்ட ஒரு 70-80 அதிகாரத்தை எழுதியிருக்காரு சங்கீதத்தில். மற்றதெல்லாம் ஆகாப்னு ஒருத்தர் இருக்கான்னு பேர் சொல்லாத நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யார் அதை ஆராய்ந்து பார்க்கிறார்கள் அப்படின்னா, மூத்த போதகத்துக்கு படித்த பிஹெச்டி டாக்டரேட் படித்தவங்க, பிடியில் டாக்டரேட் படித்தவங்களாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சங்கீதத்தை. பெரிய ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கடைசியில் இந்த சங்கீத பாடல்களையும் எழுதுனது யார்? ஆட்டுக்கார அலமேல், ஆடு மேய்க்கிற பைய. ஆடு மேய்க்கிற பையன் எழுதுனதை போய் நீ படிச்சுக்கிட்டு இருக்க. அவெல்லாம் ஒரு இன்றைக்கி பிஹெச்டி எவ்வளோ படிப்பு இருக்குது, அதெல்லாம் விட்டு ஒரு ஆட்டுக்கார பையன் எழுதியிருக்கான், அதை போய் படிச்சுட்டு இருக்க. ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கா, அறிவு இருக்கா அப்படி யோசிச்சு கேட்டால் எப்படி இருக்கும்? தேவனுடைய ஞானத்தினாலே அவன் மிகப்பெரிய காரியங்களை எழுதியிருக்கிறான், மிகப்பெரிய அனுபவத்திற்குள்ளாக வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் ராஜாவாக மாறுறான். இந்த பாடல்களை எழுதுவதற்கு முன்பே, அவன் ராஜாவாக முன்பே இந்த பாடல்கள்லாம் எழுதியிருக்கான். உள்ளத்திலே இறைவனோடு நெருங்கி பழகும்போது உங்களுக்கு சகல விதமான ஞானமும் வருகிறது.
இறைவனுடைய அன்பிலே நீங்கள் வளரும்போது மட்டும்தான் அந்த ஞானம். இந்த ஞானத்தை வைத்து கொண்டு தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஆவியிலே எழுந்து, அங்கே நோவா காலத்தில் இருந்த ஆவிகளுக்கு மட்டும் ரட்சிப்பு வந்துவிட்டது என்பதை பிரகடனம் செய்தார், போதிக்கவில்லை, அறிவித்தார். என்ன இங்கே இயேசு, நீங்கள் தேவனுடைய குமாரனாகி நீங்கள் எப்படி இங்கே ஆவிக்குள்ளே வந்தீங்க? ரட்சிப்பை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக வந்திருக்கேன். அப்படியே நாங்கள் இருந்த காலத்துலலாம் அது மாதிரி கிடையாது, இப்பொழுது இந்த மாதிரி வந்திருக்கிறது, புதிதாக கிறிஸ்துவை தேவன் அனுப்பியிருக்கிறார் என்ற தகவலை அங்கே சொல்கிறார் என்பதுதான் இது முக்கியமான விஷயம். இதை விட்டு அங்கே போய் சொன்னார், அப்போ நாங்களும் உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளலாமா? இல்லை. ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற சார், இட் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட், டெசிக்னேட்டட். இவ்வளோதான் உங்களுக்கு. எச்சரிக்கையாக இருங்க. This is why the church needs to get concerned about evangelism and missions, because people are dying who have never even heard the good news of salvation, let alone had the opportunity to reject it. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பப்படுகிறவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை கேட்காத, கேள்வி கூட படாத அநேகர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதுதான் நோக்கம். யாருக்கெல்லாம் தெரியலையோ, மிகுந்த துக்கத்திலே, தாங்க முடியாத துயரத்தில் தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்ற இக்கட்டான நிலை வரும்போது தான் மனிதன் வாய் விட்டு புலம்ப ஆரம்பித்து விடுவான். அது வரைக்கும் உங்கள்கிட்ட தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் சொல்ல மாட்டாங்க. முடிவே என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியல சொல்லும்போது தான் உங்களுடைய நண்பர் உங்கள் இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கள் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மீட்பையும் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவங்க போய் தனியாக நீ யார்கிட்டையும் போய் மதம் மாற வேண்டாம், தனியாக போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கேள். எத்தனை பேர் இதுக்கு முன்பாக அப்படி கேட்டு ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள்? சாது சுந்தர் சிங்கை பற்றி சொல்லுங்கள். அவர் மிகப்பெரிய இந்து குடும்பத்திலே பிறந்து நிம்மதி இழந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று போகும்போது அவர் முழங்கால் படிட்டு வேண்டுகிறார். வேண்டாத தெய்வமில்லை நீதானே சாட்சி அப்படின்னு பாட்டு இருக்கா. வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டுகிறார். என்னுடைய தாய் இறந்து விட்டார், என்னுடைய சொத்து எனக்கு தேவையில்லை, எனக்கு நிம்மதி இல்லை, நான் உலகத்தை விட்டு போகிறேன், ஏதாவது ஒரு தெய்வம் இருந்தால் என்னை காப்பாற்றும். எந்த தெய்வம் என்று எனக்கு தெரியாது. யாருமே அவரிடத்தில் எதையுமே சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சியளித்து அவரை மீட்கிறார் இல்லையா? அந்த ரயிலில் தற்கொலை பண்ணி, இதெல்லாம் நமக்கு கதையாக இருக்குது. ஆனால் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு இது மிகுந்த ஆறுதலை கொடுக்கும். அதான் ஏசாயா தீர்க்கதரிசியில் என்ன சொல்கிறாரு, இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒளி பிரகாசித்தது அப்படிங்கிறார். இருளில் இருப்பவர்களுக்கு தான் வெளிச்சத்தின் அருமை தெரியும். தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்குது, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். உங்களுக்கு எல்லாம் சௌகரியமாக கிடைக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அவருடைய அக்கறையும் தெரியாது. எப்பொழுது நாம் துன்பப்படுகிறோமோ அப்பொழுது மீட்கிறார் இல்லையா? அப்பொழுதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வளவு சந்தோஷத்தையும் அனுபவித்திருக்கிறேன். இறைவனோடு வாழ்வது, அவருடைய ஆலயத்திலே போய் தங்கியிருப்பது, அமைதியாக அவரிடத்திலே ஜெபிப்பது, வேண்டுதலை செய்வது, உரையாடுவது, அவரோடு கூட பேசி கொண்டிருப்பது, இது மாதிரி இந்த உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் வேணுமா? இன்றைக்கி சந்தோஷப்படனா என்ன பண்ணுறான்? அப்புறம் என்னடா அப்புறம் நீ அப்புறம் சொல்லுன்னு ஒரு இதில் போடுவான்ல இந்த கோபியும் சுதாகரும். அப்புறம் என்னடா அப்புறம் சொல்லு, நீ சொல்லு, என்ன இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிடா நான் வாங்கிட்டு வந்துடுறேன்டா அப்படிமா, சரிடா நான் இதை வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு போவாங்க, சரக்கு அடிக்கிற போயிடுவாங்க. இன்றைக்கி சந்தோஷப்படனா உடனே சரக்கு அடிக்க போகிறாங்க. நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அப்படின்னு நீதிமொழிகள் இருக்கு. இது எல்லாம் கடைசியில் துக்கத்தில் தான் போய் முடியும். உங்களுக்கு நித்திய சந்தோஷம், தெய்வீக சந்தோஷம், அழியாத சந்தோஷம் வேண்டும் என்றால் இரவினோடு ஒரு 15 நிமிஷம் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருங்க. அவருடைய ஆலயத்திலே அமைதியாக இருங்க, மிகப்பெரிய சமாதானம் கிடைக்கும். அதுதான் அவர் இங்கே சொல்ல வர்றார். ரட்சிப்பு கிடைக்காத, நிம்மதி கிடைக்காத, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி கேள்விப்படாத அநேகர் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வின் நோக்கமே இயேசு கிறிஸ்துவை நமக்கு அவங்க காண்பிப்பது. அதான் நேற்று தாசரை தரணி அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம் சொல்கிறாரா? தாசரை தரணியில் அன்பாய் அவரை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவரை வாழ்ந்து காட்டுவது தான் நம்முடைய வாழ்க்கை நோக்கம். தாசரே இத்தரணியை அன்பா
இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவர்களைப் போல இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பார்களா? இவர்களைப் போல நாமும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அரைகுறை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பார்களா? நம்மை ஒரு முன்மாதிரியாக தேவன் படைத்திருக்கிறார். It does us no good to quibble about differing interpretation of a difficult passage of scripture if we do believe does not motivate us, if what we do believe does not motivate us to share the gospel with others. இந்த மாதிரியான பகுதிகளை கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே போனீர்கள் என்றால், இது ஒரே ஒரு பகுதி, இந்த பைபிளில் இருக்கிற குழப்பமான பகுதி இது மாதிரி ஒன்று இருக்கும், இன்னொன்று ஒரு சில பகுதிகள் இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு இந்த தீக்காலெல்லாம் போனீங்கன்னா, இந்த இன்றைக்கி படிச்சோம்ல, மனைவிகளே உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ பெண் அடிமைத்தனத்தை குறித்து பேதுரு சொல்கிறார். அப்படி பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், என்ன சொல்கிறார்? பெண்கள் சபையிலே முட்காடிட்டு கொள்ள வேண்டும், இல்லைன்னா தலைமுடியை வெட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக அந்த காலத்தில் சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் தீக்காக்காரங்க என்ன சொல்லுவாங்க? அப்போ பெண் அடிமைத்தனம் தானே பைபிள் சொல்லுது, அது எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சிக்குவான். சரி, பைபிளில் விபசாரம் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு, வேசித்தனம் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு, திருடக்கூடாதுன்னு போட்டிருக்கு, களவு செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு, உன் மீது அன்பாக இருப்பது போல பிறனிடத்தில் அன்பாயிரு, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை அளிக்கிறார், இதெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், இதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் டஸ் as no good to quibble about differing interpretations of a difficult passage of scripture. இந்த மாதிரி கஷ்டமான வேதத்தின் கஷ்டமான பகுதிகளை குறித்து வெவ்வேறு வித்தியாசமான மொழிபெயர்ப்புகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது ஒன்றுக்கும் பயன் தெரியாது. இஃப் வாட் வி டூ பிலீவ் டஸ் நாட் மோட்டிவேட் அஸ் டு ஷேர் த காஸ்பல் வித் அதர்ஸ், நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இது எந்த வேலையும் செய்யலைன்னா அது எதுக்கு உங்களுக்கு? பிரிந்து போகிறவன் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறான்னு ஒரு பைபிள் வசனம் இருக்குது நீதிமொழிகளில். பிரிந்து போகிறவன் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான். நம்ம விட்டு ஒருத்தன் போக போகிறான்னு வச்சுக்க, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பி போகிறான்னு வச்சுக்க, ரொம்ப ஆர்வமாக கேட்பான், இதை எப்படி செய்கிறது, அதை எப்படி செய்கிறது, அப்படி என்ன செய்யுது, இப்படி என்ன செய்கிறது, எல்லாத்தையும் கேட்பான். பிரிஞ்சு போக போகிறான்னு அர்த்தம். அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போக போகிறீங்கன்னா, இது என்னத்துக்கு இப்படி போட்டிருக்கு சொல்லுங்கள், அது இடத்துக்கு அப்படி போட்டிருக்கு சொல்லுங்கள், இப்படி கேட்டுக்கிட்டே இருப்போம். பிரிந்து போகிறவன் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு போகிறான். ஆனால் இந்த மாதிரி கஷ்டமான பகுதிகளை ஆராய்ந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு ரட்சிப்பும் சமாதானம் கிடைத்திருக்கிறதா? பிரியாணி நல்லா இருந்துச்சா இல்லையா? சார் இதில் கிராம்பு எவ்வளோ போட்டிங்க, பட்டை எவ்வளோ சார் போட்டிங்க, பட்டை ஆனால் என்ன பட்டை போட்டிங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, என்ன பட்டை போட்டிங்க, இந்த பட்டையும் பல இன்னொரு பட்டை போடணும்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த புத்தகத்தில் நான் படித்தேனே, அதை படித்து என்ன பிடுங்க போறியா? பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா, நல்லா தின்னியா போ, இவ்வளோதான். இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட வாழ்க்கை விதத்திலே உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தாரா இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் தனியாக அதிசயங்களை செய்யலைன்னா உற்று போயிட்டே இரு. நீ பாடுபடும் போது கஷ்டப்படும் போது அவர் உன்னை தேற்றுகிறாரா என்பதை பார். தனிப்பட்ட அனுபவம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது என்பது தான் இந்த முக்கியமான ஒரு விஷயம். பீட்டர் மேட் இட் கிளியர் தட் difficult days give us multiplied opportunities for witness. கஷ்டமான நாட்கள் வரும்போது தான் நீங்கள் சாட்சி பகர்வதற்கு அநேகமான சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்கிறது. ஆர் வி டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? பிள்ளைகள் உங்களிடத்தில் சொல்லும்போது, ரொம்ப துயரப்படும் போது அவங்கள ஆறுதல் கொடுங்க, அவங்கள அன்பாய் அரவணைத்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் பக்கமாக இருக்கணும்? துயரப்படுகிறவர்கள் யாரோ அவர்கள் பக்கத்தில் நீங்கள் நிற்கணும். கண்ணீரோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் இருக்கணும். யாரெல்லாம் வேதனைப்படுகிறார்களோ அவர்கள் பக்கத்தில் இருக்கணும். யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கு துணை நீங்கள் இருக்க வேண்டும். யாரெல்லாம் படிக்க முடியல அவங்களோட தோள் பொறுத்து கொள்ளுங்கள். நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லுங்கள். இது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். சரியா? அப்பொழுது தான் அது எல்லாம் இறைவனை நீங்கள் சொல்வதற்கான சந்தர்ப்பங்கள். எல்லாருக்கும் விடுதலை அளிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதான் இன்னைக்கு ஆக்ட் நவ். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உடனே செயல்படுங்கள். அதை விட்டு எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே வந்தார். வாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு விட்னஸ் டு யூ ஹேவ்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்வதற்கான என்னென்ன சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கின்றன? வாட் டைம்ஸ்
யூ டு ஸ்கிப் தோஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த சந்தர்ப்பங்களெல்லாம் உதறி தள்ளிவிட்டு செல்வதற்கு உங்களை எது இந்த மாதிரி செய்கிறது? பெருமையா, அகந்தையா, கூச்சமா? ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு கூச்சமா? நிறைய பேருக்கு அதான் கூச்சம். ஆண்டவர் இயேசுவை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்னு கூச்சம். வாய்ப்பே இல்லை. ஐக்கியத்தனத்தை பண்ணி சொல்கிறதுக்குலாம் ஒருத்தன் கூச்சப்பட மாட்டேங்கிறான்னா, நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்வதற்கு கூச்சப்படணும்? அதான் இன்றைய சிந்தனை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் செயல்படுங்கள்.